வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியை வச்சு இட்லி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சுகர் உள்ளவங்க சாப்பிடலாம். இது அந்த காலத்தில் மன்னர்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம். மற்றவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்ததாம். அதாவது அதில் அவ்வளோ சத்துக்கள் இருந்திருக்கு. இப்போ கருப்பு கவுனி அரிசியை எடுத்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். அது கூட 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இது 1 கிலோ அரிசி அளவு. இதில் உளுந்து, வெள்ளை உளுந்து 1 டம்ளர் அதுலேயே சேர்த்து ஊற வச்சிடலாம். இது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும். அப்போ தான் மாவு அரைச்சா ரொம்ப நைஸாக வரும். இப்போது ஊற வச்சாச்சு. ஒரு 8 மணி நேரம் கழித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்து கலந்து ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இது ரொம்பவே ஈஸி, சீக்கிரம் செஞ்சிடலாம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப சத்து. நம்ம நார்மல் இட்லி அரிசியில் செய்கிறத விட இந்த கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சு சாப்பிட்டோம்னா சுகர் ரொம்பவே குறையும். இதை சாப்பாடாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். கருப்பு கவுனி அரிசியை வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது இட்லி வெந்துருச்சு, எடுத்துருவோம். துணியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். துணியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கருப்பு கவுனி அரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.